வணக்கம். சாராவின் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சுவையான டேஸ்ட்டான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு நான் காட்ட போகிறேன். இது பிடிக்காத ஆளுங்க யாருமே இல்லை. அரிசி பருப்பு சாதம் அதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்னு நான் காட்டுறேன். நான் ஆல்ரெடி இதில் 1 கப் ரைஸ் 1 கப் பருப்பு எடுத்து சம அளவாக எடுக்கணும். ரைஸும் பருப்பும் ஒன்றா எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான ஆட் பண்ண வேண்டியதுன்னா ஆனியன், தக்காளி ஒரு 5 பழம் எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அது கூட மஞ்சள், வரமிளகாய் பொடி, கொஞ்சம் கடுகு, அப்புறம் உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் மறந்துட்டேன். நான் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஜீரகம் எல்லாத்துக்குமே நல்லது. ரொம்ப உடம்பு ஹீட்டுக்கு இதுக்கு சாப்பாடோட ரைஸோடு செய்கிறப்போ அதனோட ஸ்மெல் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு வேண்டி நான் ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் நான் போட போகிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரவும் நீங்கள் ஆனியன், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வந்துருச்சு. இப்போ இது கூட தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நீங்கள் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அளவாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட இப்போ நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நம்ம போட போகிறோம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 2.5 டீஸ்பூன் போடுறேன். நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. எல்லாம் பச்சை வாசம் போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் வேகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்துருக்கோம்.
நல்லா 2 டைம்ஸ் நல்லா பருப்பு அரிசியும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எந்த கப்பில், இந்த கப்பில் நான் ரைஸும் பருப்பு எடுத்திருக்கேன். இதே கப்பில் வந்து இப்போது அதுக்கு அளவான தண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நான் 1.25 டம்ளர் நான் அரிசி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம இப்போது 2.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். பாருங்கள், 1 2 2.5 கப்பு தண்ணி நான் எடுத்திருக்கேன். இப்போது மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் கூட நாம் போட்டு நல்லா கலரி விட்டுறலாம். இப்போ நான் அந்த கிரேவி வந்து ரைஸ் கூட போட்டு ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம உப்பு ஆல்ரெடி முன்னாடி போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொத்தமல்லி தூவி இப்போது கேப் போட்டு நாம் ஒரு 3 விசில் வர அளவுக்கு விட்டுறலாம். வாங்க, இப்போ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர்லேருந்து ஃபுல்லாக விசில் போயிடுச்சு. வாவ், இப்போ சூப்பரான சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது பிடிக்காதவங்க யாருமே இல்லைங்க. இப்போ சுவையான டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது கூட வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் நெய் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.